அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நான் கவர்மெண்ட் எய்டட் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். எஸ், திஸ் இஸ் த பார்ட் 2 வீடியோ ஆஃப் எஸ்டர்டேஸ் வீடியோ. ஸோ நான் பார்ட் 1ல் என்ன பேசியிருந்தேன்னா, இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் நீட்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி படிக்கிறது, ஸோ எதை வச்சு ஆரம்பிக்கிறது, எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது, எந்த மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம், ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டால் எப்படி படிக்கிறது, 3 சப்ஜெக்ட்டும் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்ட் 1 வீடியோவில். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், ரிப்பீட்டர், ஃப்ரெஷர், யாராக இருந்தால் இருக்கலாம், நீங்கள் இன்னும் உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இன் திஸ் வீடியோ வந்து நீங்கள் ரிப்பீட்டராகவோ இல்லை ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, பட் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் உங்களோட எஃபெக்டிவ் ப்ரிப்ரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ சா த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அமாங் த பீப்புள். ஸோ ஆஸ்பிரன்ஸ் நான் பேசுகிற மாதிரிக்கும் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தேன். முக்கியமாக அதில் ஃபர்ஸ்ட் 4 கேட்டகரி டோட்டலாக. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து நான் பார்ட் 1 வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் who are not up to the mark. உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸ் இன்னும் ஒரு சில இன்னும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னும் நல்லா மார்க்கில் வந்து ஒரு 500 அப்போ இன்னும் ஸ்கோர் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் செகண்ட் கேட்டகரிக்குள்ளே வராங்க. தேர்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் கேட்டகரியில் வந்து ரிப்பீட்டர்ஸ் who are scoring more than good. ஸோ வந்து 500 மேலே எடுக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி கடைசி 3 கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு பர்சனலைஸ்டாக நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We are giving NEET guidance along with strategies and study materials, tips, tricks, everything you need for NEET, especially in Tamil. So let's begin this video. நம்ம போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு சும்மா குயிக் ரீகாலாக பண்ணுறேன். மென்டாலிட்டி அபவுட், ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது, டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆஸ்க்டு இன் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் அனாலிசிஸ், எந்தெந்த சாப்டர் ரொம்ப முக்கியமாக எது படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி நான் ஒவ்வொரு சாப்டரில் ப்ரியாரிட்டி பண்ணி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த கான்செப்ட்ஸ் படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்னென்ன போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருந்தேன். எஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குறப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறது, அதே சமயம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ஸ் ரிவிஷன் பண்ணுறப்போ, ஒரு எக்ஸாமுக்காக ரிவிஷன் பண்ணுறப்ப எந்த எம்சிக்யூஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா எந்த புக்ஸ் வாங்குறது, ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் புக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் நோட்ஸ் வந்து எஃபெக்டிவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த டைமில் கூட அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூ மைட் ஹாவ் சம் ஓவரால் ஐடியா அபவுட் வாட் யூ கோயிங் டு டூ நவ். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஆனாலும் ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம எப்படி எப்படி ஸ்பெசிஃபிக்காக பேசுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அன்யூஷுவல் திங்ஸ் நான் சொல்கிறேன். அது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா நீங்களே நான் இப்போ சொல்ல நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் நீங்கள் இன்னும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நாளையிலேருந்து. ஸோ பிகாஸ் அது எல்லாமே தான் உங்கள் காம்படிஷனோட எஃபெக்டிவ்னஸை குறைக்க போகுது. பிகாஸ் எல்லாருமே வந்து நல்லா காம்படிட்டிவ் சுப்பீரியர் இருக்க போகிறாங்க, நல்லா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த டைம் இன்க்ரீஸ் ஆனதுனால. அதனால் யூ ஹாவ் டு பி காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் தேன் அதர்ஸ் in order to crack this amazing exam NEET 2020. ஸோ தெரியுது எல்லாரும் நிறைய பிரச்சனை தாண்டி வந்திருக்கீங்க, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் இருந்தாலும் நம்ம ப்ரிப்ரேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ ப்ரே த காட், ஸோ எல்லாமே அவர் பார்த்துக்குவார். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரிப்ரேஷனை மட்டும் நீங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை ஒன்று தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ். ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன், நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் 3 சப்ஜெக்ட் இல்லை 2 சப்ஜெக்டாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் செலக்டட் என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸும், அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இன்டெக்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்னு உங்கள் மனசில் கேட்டுக்கோங்க. எஸ்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எஸ்ன்னு சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். அப்படி நோனா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட். பிகாஸ் இதெல்லாமே தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லா சொல்லிக் கொடுக்கும். ஸோ கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் கற்றுக்குவீங்க. அது மூலயமா நீங்கள் வந்து நிறைய ட்ரிக்ஸ் கொஷின் ஹேண்டில் பண்ணலாம், எரரை குறைக்கலாம். நிறைய வந்து நீங்கள் கான்செப்ட் வந்து அவங்க ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாலும் நீங்கள் அந்த ட்விஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும், கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் அதுக்காக தான் வந்து டைரக்ட் எம்சிக்யூ லைன்ஸ் சீரிஸ் நான் போட்டிருக்கேன், என்சிஆர்டி எம்சிக்யூஸ் லைன் சீரிஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாப்டர் வந்து எந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிக்கணும், எந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஃப்ரம் த சாப்டர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இஃப் யூ விஷ் யூ கேன் see that. அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும், வீடியோஸில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, செகண்ட் நம்ம போகலாம். இப்போ வந்து என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ், இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் நம்ம போனோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பேர் நீ இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருப்பீங்க. நான் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்கிறேன்னா ஜேஇஇக்கு சொல்கிறேன். ஸோ வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜேஇ கெமிஸ்ட்ரி போட்டே ஆகணும். அது இல்லாமல் ஃபிசிக்ஸ்க்கு இஃப் பாசிபிள் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நீங்கள் ஜேஇ போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க. நான் அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஜேஇயோட பவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
நான் சொல்லட்டுங்களா? இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் கொடுத்துட்டாங்க, நிறைய செவரல் டைம்ஸ் போஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஷின் பேப்பர் வில் பி டெஃபினெட்லி கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. அதுக்காக நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம்னா, ஜேஇ லெவல் இத்தனை வருஷமாக ஒரு ஜேஇ 2019 ஜேஇ 2018க்கான கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து வச்சு அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட்லேயே ஒரு த்ரெஷ்ஹோல்டு, ஒரு பவர் வந்து நமக்கு எம்சிக்யூ சால்விங்காக ஒரு பவர் நமக்குள்ளே வந்துடும். ஸோ தட் நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா நீட்டில் உங்களுக்கு எத்தனை தடவை உங்களுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சூப்பராக போட முடியும். செம்ம ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணலாம், நல்ல எஃபிஷியன்ட்டாக ஆன்சர் பண்ணலாம், எரர் குறைக்கலாம். ஸோ இது ஒரு அமேசிங் ட்ரிக்காக இருக்கும். நம்ம ஒரு செட் ஆஃப் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்ம மைண்ட் வந்து அதை கற்றுக்கும், நம்ம மைண்டே வந்து அதை நம்ம மைண்டே புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து உனக்கு ஆன்சர் பண்ண தெரியும்னு சொல்லி இந்த மைண்டு கற்றுக்குச்சுன்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் ஒரு அதுக்கு கீழே இருக்க கொஷின் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு எரரும் இல்லாமல் சூப்பராக பண்ணிடுவீங்க. நான் இதை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் வந்து பயாலஜிக்கு வந்து எய்ம்ஸ் ஜிப்மா கொஷின்ஸ்லாம் பார்க்காம போனேன் அதிகமாக. பட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் நல்லா ஜேஇ கொஷின்ஸ் பார்த்துட்டு போனேன். ஸோ தட் என்னால் ஜேஇ ஃபிசிக்ஸ் நீட் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. பட் பயாலஜி பொறுத்த மணிக்கும் நிறைய ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் பார்க்காதனால ஐ ஸ்கோர் கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஆஸ் ஐ விஷ்ட். நான் டார்கெட் வச்சதை விட கம்மியாக தான் கிடைச்சது. ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் வேறு நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் நம்மளோட ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் எக்ஸாம் ஹாலில் வெளிப்படுத்த முடியாது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு ஏதோ டிஸ்ட்ராக்ஷன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது வேறு. ஸோ கண்டிப்பாக நம்மளால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளால் எக்ஸாம் ஹாலில் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு 2-3 ஸ்டெப்ஸ் ஹெடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் நாம் நினச்ச டார்கெட்டாக அட்லீஸ்ட் அச்சீவ் பண்ண முடியும் எக்ஸாம் ஹாலில். ஸோ கீப் திஸ் இன் மெமரி, ப்ராக்டிஸ் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு முடிஞ்சதா? நான் தேர்ட் பாயிண்ட் போகலாம். எஸ், தேர்ட் பாயிண்ட் போனீங்கன்னா ஹை yielding 20 MCQs ஃப்ரம் ஈச் சாப்டர் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் பிளான்டு பை மீ. நான் உங்களுக்கு எப்படியாவது ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான கொஷின்ஸ், ஸோ நச்சுன்னு ஒரு 20 கொஷின் செம்ம கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரும் உங்களுக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஸோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போதில் ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் எங்கெங்கேயோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ ஏதோ ஒரு மெட்டீரியல்லேருந்து ஒவ்வொரு கொஷினாக கலெக்ட் பண்ணியோ இல்லை அவங்கள்ட்ட 20 கொஷின் வச்சுருந்தாங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்டர் வைஸ் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். த்ரூ ஒரு நியூ போர்ட்டல் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சால் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ வந்து 20 MCQs பர் சாப்டர், குட் yielding. ஸோ வந்து நீங்கள் பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறப்ப யூ வில் பி ஃபீல் ஸோ வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி கிடைக்கும். தட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ வந்து இதுதான் நான் முக்கியமாக சொல்ல நினச்சது. தேர்ட் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் பாயிண்ட் போனோம்னா இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ வந்து ஜிப்மரும் எய்ம்ஸ் கொஷின் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ வந்து ஓரளவுக்கு நீங்கள் பயாலஜி செம்மையாக நீங்கள் கவர் செய்யலாம். எய்ம்ஸ் பொறுத்த மடிக்கும் நிறைய டயக்ராமேட்டிக் பேஸ்ட் கொஷின்ஸ் எய்ம்ஸில் கேட்பாங்க. ஸோ பயாலஜிலேருந்து இதே ஃபிசிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் எய்ம்ஸ் கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஓரியன்ட் ஆகிட்டிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், நீட் 2020 உங்களோட ஸ்கோரை யாருமே 600க்கு கீழே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸோட ஓரியன்ட் ஆகிருக்கணும். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது 4 பேருக்கும் சமமானது. இதர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்ஸில் 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த 4 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோ ஹெட் அண்ட் சால்வ் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னிலேருந்து ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா என்கிட்ட ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஒர்க் ஆகுதுனாலும் சொல்லுங்கள். பிகாஸ் அப்போ தான் நான் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக நம்ம நீட் 2021 பேட்ச்க்கு வேறு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் ட்ரை திஸ் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ பர்சனலைஸ்டாக ஒவ்வொரு கேட்டகரிக்கு எப்படி போகலான்னு. எஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா ரிப்பீட்டர்ஸ் ஹூ கேன் நாட் ஸ்கோர் ஹை இன் தேர் மாக் டெஸ்ட். ஸோ அபோவ் 500 யாரெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியலையோ, இல்லை உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு நீங்கள் என்ன வரலையோ அவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ensure that you have completed high weightage key chapters effectively. ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 2 சப்ஜெக்ட்டுமே நான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ், கீ வெயிட்டேஜ் இருக்க சாப்டர்ஸ் எதுன்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் தரவாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 9 சாப்டர்ஸ் சொல்லியிருந்தேன், கெமிஸ்ட்ரியில் ஒரு 7 சாப்டர்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 16 சாப்டர்ஸையும் நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்க, தரவாக ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. ஓகே, செகண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு குட் குவாலிட்டி எம்சிக்யூஸை டெய்லியும் சால்வ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். எஸ், திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் இதை பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எதெல்லாம் செக் பண்ண சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா குட். அப்படி பண்ணலைங்கிறப்ப யூ ஹாவ் டு டூ திஸ். அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். குட் குவாலிட்டி எம்சிக்யூஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ கண்டிப்பாக எய்ம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கணும். கெமிஸ்ட்ரி பொறுத்த மணிக்கு ஜேஇ கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஃபிசிக்ஸ் பொறுத்த மணிக்கும் ஜிப்மர் ஆர் எய்ம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அலாங் வித் ஃபியூ ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தான் அடிஷ்னல் குட் குவாலிட்டி கொஷின்ஸ் அலாங் வித் யுவர் ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூ சால்விங் புக்ஸ். ஸோ இந்த 4 விஷயத்தையும் இந்த எக்ஸ்ட்ரா குட் குவாலிட்டி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் நம்ம பார்த்தோம்னா அட்டெண்ட் வீக்லி மாக் டெஸ்ட். எஸ், திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. ரீசெண்ட் டைம்ஸ் நீங்கள் ஜூலை 26க்கே ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களா இருந்தீங்கன்னா, 4th கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வேணாம், இப்போதைக்கு மாக் டெஸ்ட் எழுத வேணாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் டேக் அ குயிக் பிரேக், சீக்கிரமாக ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு வீக்லி ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். வீக்லி ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி அதுக்கு பின்னாடி இருக்கிற போஸ்ட் அனாலிசிஸ், ஸோ எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கு, எதில் எரர் அதிகமாக இருக்குது, எதில் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி 3 பிரிங்க. அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எதில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, எந்த டாப்பிக்கில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப எரர் பண்ணுறீங்க அப்படி படிக்கணும். ஸோ மாதிரி போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை அந்த வீக் ஃபுல்லாக படிங்க. ஓகே, கேன் யூ கெட் மை பாயிண்ட்? ஸோ அந்த ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு வீக்கோட ஸ்டார்டிங்கில். முடிச்சதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக்ஸ் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பிரித்து டீட்டெயிலாக அந்த வீக் ஃபுல்லாக படிங்க. ஸோ செலக்ட் யுவர் வீக்னஸ் அண்ட் மேக் இட் ஆஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் இது மூலிமா சொல்ல வர விஷயம். ஓகே, ஸோ ரிப்பீட்டர்ஸ் ஹூ கான் ஸ்கோர் யுவர் ஹை மார்க்ஸ் இன் மார்க் டெஸ்ட்னா இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு லுக் ஆன் யூ. ஓகே, செகண்ட் நம்ம போகலாம். எஸ், ஸோ கீ எலமெண்ட்ஸ் யூ மைட் ஹவ் மிஸ் திஸ். நான் இப்போ சொன்னது எல்லாமே தான். ஸோ வந்து ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ், நீங்கள் எம்சிக்யூஸ் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜேஇ கெமிஸ்ட்ரி எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் மினி அண்ட் மைக்ரோ மார்க் டெஸ்ட் அப்பப்போ சின்ன சின்னதாக எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்களோ நான் நினச்சது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்களும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கோ அட் அண்ட் ஃபாலோ தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரம் திஸ் டே. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரெஷர்ஸ். ஸோ கம்மிங் பேக் டு த ஃப்ரெஷர்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் இருக்கலையே ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்போன் ஆகுதுல மோஸ்ட் அட்வான்டேஜ் பீப்புள்னா ஃப்ரெஷர்ஸ் தான். பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் ஈக்குவல் டைம் லைக் தட் ஆஃப் ரிப்பீட்டர். ஒரு ரிப்பீட்டருக்கு எவ்வளோ டைம் கிடைக்குமோ அதை விட ஈக்குவலாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் டைம். ஸோ வந்து சூப்பராக நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டச்லேயும் இருப்பீங்க, 11th 12th நல்லா படிச்சுட்டு ஒரு குட் டச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரஷ் அப் யுவர் கான்செப்ட்ஸ் குயிக்லி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கான்செப்ட்ஸை ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு நீங்கள் நீட் எம்சிக்யூஸ் மாடல்ஸ் நிறைய சால்வ் பண்ண ஆரம்பிங்க. எம்சிக்யூ புக் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா குட். ஸோ ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூஸ் எந்த புக்கில் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து நம்ம யூடியூப் லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் அந்த புக்ஸ் வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸ் நான் போகிறேன், இந்த வீக்குள்ளே நான் பெஸ்ட் புக்ஸ் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எந்தெந்த புக்கெலாம் ஃபாலோ பண்ணலான்னு. அதுக்கப்புறமா ஸோ புக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூஸ் போட்டிருக்கீங்களா, ஆல்ரெடி நீங்கள் போர்ட்ஸ்க்காக படிச்சிருப்பீங்க, ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் சிபிஎஸ்சி போர்டாக இருக்கட்டும். ஸோ அந்த போர்ட்ஸ்க்கு படித்த கான்செப்ட்ஸை ஒரு சில எம்சிக்யூஸ் என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸோ இல்லை உங்கள் ஸ்டேட் போர்ட் புக் பேக் கொஷின்ஸ், ஸோ எதுனாலும் சரி, ஸோ அந்த புக் பேக் கொஷின்ஸ் கொஞ்சமாக செலக்டடாக கவர் பண்ணிவிட்டு என்னோட டைரக்ட் என்சிஆர்டி லென்ஸ் சீரிஸ் மூலிமா கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ சம் ரிவிஷன் ஆஃப் யோர் 11th சாப்டர்ஸ். ஸோ வந்து 12th நல்லா படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ 11th நிறைய மறந்துருப்போம். ஸோ அந்த 11th கான்செப்ட்ஸ்லாம் இந்த டைமில் ப்ரஷ் அப் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நான் பேசின படிக்கும் 11th ஒழுங்காகவே படிக்கல, நிறைய சாப்டர் ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அந்த 11th எங்கெங்கெல்லாம் நம்ம விட்டோமோ அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க வேண்டியது. அந்த சாப்டர்ஸ்லாம் நல்ல வெயிட்டேஜ் இருக்க சாப்டர்ஸாகவும் இருக்கணும், ஒரு கீ சாப்டர்ஸாகவும் இருக்கணும். ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. ஆல்ரெடி இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸோ முக்கியமான சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு வாங்க 11th கூட. 11th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 12th ரிவைஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ 11th தான் உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து குறைச்சி விடுறதுக்காக நம்ம நிறைய எரர் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லா சாப்டர்ஸுமே நம்ம கிளாஸ் லெவலில் தான் வருது. ஸோ என்ஷூர் தட் நீங்கள் அந்த கிளாஸ் 11 சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணி நல்ல எம்சிக்யூ சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் நம்ம போனோம்னா யூ ஹாவ் டு கீப் யுவர் மென்டாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிப்பீட்டர் மாதிரி இருக்கீங்க. நெக்ஸ்ட் இதுதான் உங்களோட கடைசி சான்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு, இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. யூ ஹாவ் ஒன் மோர் அட்வான்டேஜ் தேன் ஏ ரிப்பீட்டர். ஏன்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் டச்சில் இருந்திருக்கீங்க, 12th முடிச்சுட்டு ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸ். அதுக்கப்புறமா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த டைம் ஸ்பெண்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு ப்ளீஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. யூ ஹாவ் மெனி திங்ஸ் டு டூ. மற்றவங்க ரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய எம்சிக்யூஸ் பார்த்துருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க டியூ கோர்ஸ் ஆஃப் தேர் ப்ரிப்ரேஷனில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க, எங்கே தப்பு பண்ணணும் எங்கே தப்பு பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சிருப்பாங்க. பட் நமக்கு இன்னும் அது கிடச்சிருக்காது. அஸ் அ ஃப்ரெஷராக
ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை. ஸோ வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய டைம் உங்களுக்கும் இல்லை, கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்மார்ட் வேல ஒர்க் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் வாட்சிங் ரிகார்டிங் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் வீடியோ. ஸோ வந்து 3 பேருக்குமே சொல்லி 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, போஸ்ட்போன் ஆகுது இதுக்கப்புறம் மாதிரி எந்த வீடியோ பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் ஸ்டடீஸ் மட்டும் தான் உங்கள் வேலை. செப்டம்பர் 13க்காக டார்கெட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட மென்டாலிட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் உங்கள் கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரியாரிட்டி 1 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் முடிங்க, ப்ரியாரிட்டி 2 அப்புறம் ப்ரியாரிட்டி 3. ஸோ ப்ரியாரிட்டி 3 உங்களால் டைம் கிடைச்சா பாருங்கள், அப்படின்னா ப்ரியாரிட்டி 2 நிறுத்திக்கோங்க, நல்லா படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை தரவாக நீங்கள் முடிச்சிடணும். செகண்ட் ப்ரியாரிட்டி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு எம்சிக்யூஸ் நிறைய போடுங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க ஆஸ் எ ஃப்ரெஷர். ஸோ யூ ஹாவ் டு டூ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் தரோலி. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேயில் வந்து 12 hours நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 3 hours கான்செப்ட்ஸ் படிக்கணும். ஒரு 6 hours பக்கம் நீங்கள் வந்து நிறையா வந்து நீங்கள் எம்சிக்யூஸ் மட்டும்தான் போட்டுருக்கணும். மீத 3 hours வந்து அந்த ரிவைஸ் பண்ணதை திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணணும். காலைல படித்த கான்செப்டை திரும்ப எடுத்து மீத 3 hours திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு தப்பான எம்சிக்யூஸ்லாம் திரும்ப எடுத்து போட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் 12 hours நீங்கள் பிரிச்சிங்கன்னா இட் வில் பி மோர் செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? எஸ், ரிப்பீட்டர்ஸ் ஹூ காட் 450க்கு மேலே, ஸோ 500 to 450க்கு அபோவ் இருக்கவங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓவரால் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சாப்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறேங்க நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஃபாலோ தட். ஸோ வந்து இப்போ ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 500 மேலே எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். நீங்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ இதை வந்து கீப் இட் அப் அப்படி தான் நான் சொல்ல நினைப்பேன். ஸோ இது வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும் நீங்கள். பிகாஸ் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டைப் 3 கிராஃபுக்கு போயிடுவீங்க. ஸோ வந்து கம்மியாக ஆரம்பிச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நேரத்தில் எந்த மேஜர் மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் இந்த நேரத்தில் என்ன தப்பு பண்ண ட்ரை பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறேன். திரும்பவும் போய் கான்செப்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறது, திஸ் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஜூலை 26க்காக நல்லா ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரெடியானவங்க வந்து திரும்பவும் போய் கான்செப்ட்ஸ் படிக்க போகாதீங்க. உங்கள் மொமெண்டமாக டெய்லியும் தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் எந்த மூடில் எந்த மொமெண்டம் இருந்தீங்க, நல்லா எந்த கொஷின் கேட்டாலும் போடுற மாதிரி இருப்பீங்களா? ஸோ ஒரு சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நல்லா போட்டுட்ருப்பீங்க, ஆனால் ரேராக 1 or 2 கொஷின்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? எஸ், உங்களுக்கு புரியுதா? ரேராக 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த ரேர் 1 or 2 கொஷின்ஸ் வந்து இப்போ எடுத்து அதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நல்ல மொமெண்டமில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இப்போ ஒரு 90 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 79 கொஷின்ஸ் to 80 கொஷின்ஸ் நல்லா போட்டிருப்பீங்க, சூப்பராக போட்டிருப்பீங்க. ஒரு 10 கொஷின்ஸ் வந்து ஒரு கெஸ்ட்லையோ இல்லை ஒரு பதட்டத்திலையோ ஒரு half and half ப்ராபபிலிட்டியோடு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 10 கொஷின்ஸ் தான் உங்களோட எதிரி இப்போ. ஸோ அந்த 10 கொஷின்ஸை தான் நீங்கள் இப்போ சால்வ் பண்ண வேண்டியது நேரம் இருக்குது. ஸோ 70-80 கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். மீத 10 கொஷின்ஸ் தான் நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்களும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினச்சிடாதீங்க. ஸோ 1 or 2 days சில் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா 10 கொஷின்ஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பிகாஸ் த காம்படிஷன் இஸ் இன்க்ரீஸ் செவரல் டைம்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு பி காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் தேன் அதர்ஸ். இதுதான் நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம். எஸ், நம்ம நெக்ஸ்ட் போகலாம். எஸ், ஜஸ்ட் திங்க் சிம்பிளி அண்ட் கீப் யுவர் மொமெண்டம் இன் நார்மல் பேஸ். இதான் நான் சொல்ல நினச்சது. ட்ரை டு பி செல்ஃப் மோட்டிவேட்டட். எஸ், நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்க, ஜூலை 26 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பட் கவலைப்பட வேணாம், செல்ஃப் மோட்டிவேட்டாக இருங்க. சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறப்ப ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. புரியுது, ரொம்ப பெரிய கஷ்டம் தான், டிப்ரெஷன் தான். பட் என்னங்க பண்ணுறது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. கோவிட்னால் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் இருக்காங்க, அவர் லைஃபே தொலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கெலாம் முன்னாடி நம்ம வேறு வழியில் நான் இந்த டிப்ரெஷனில் தாண்டி வந்து தான் ஆகணும். யுவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதே நேரத்தில் உங்கள் மொமெண்டம் கீப் பண்ணிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க. இதுதான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமாக சொல்ல நினச்சது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அந்த 10 கொஷின் சால்வ் பண்ணுறதுக்காக மட்டும் ஸோ எனிதிங். ஸோ வந்து நீங்கள் இது மட்டும் ட்ரை பண்ணாத கொஷின்ஸ் போய் ப்ளீஸ் ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. அந்த 10 நீங்கள் அந்த 10 கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தீங்களோ ரிப்பீட்டடாக, அந்த 10 கொஷின்ஸ் எந்த கான்செப்ட்லேருந்து வருதுன்னு பாருங்கள். இல்லைன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஏதோ ஒரு சில சாப்டர்ஸை ஒமிட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த சாப்டர்ஸ் எடுத்து இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் நீங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுலேயும் உங்கள் மாஸ்டர் ரைட்டிங்னா அது தவிர்த்து நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்ல. யூ ஆர் இன் அ குட் பேஸ். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் இதை டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கப்போ 500+ங்கிறது 620+ தான் மாறிடும். ஸோ சூப்பராக நீங்கள் உங்கள் டேவை முடிக்கலாம், எக்ஸாமாக செம்மையாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதை பாசிட்டிவிட்டியோட கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். தட் இஸ் எஃபெக்டிவ். ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப்.
ஸோ இந்த வீக் ஏரியாஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் நீங்கள் எது நினச்சிங்களோ அதையும் முடிச்சுட்டு ஸோ ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு நார்மல் பேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எந்த ஆக்சலரேஷனும் டீசலரேஷனும் வேணாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ். எஸ், நோ ஃபியர் அபவுட் அவர் நீட் எக்ஸாம். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் உங்கள் 3 கேட்டகரியிலேருந்து ஏதோ ஒரு கேட்டகரியில் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆல் இண்டியா ரேங்கிங் 1 வரணும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக நீங்கள் இந்த ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தஸ்கோப், ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு நீங்கள் நிறைய பேர் பேஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. எஸ், ஃபைனலி இந்த பிரச்சனை, இவ்வளோ சாக்ரிஃபைஸ், இவ்வளோ டிப்ரெஷனுக்கு பின்னாடி கடைசியில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த சக்ஸஸ்க்கான சந்தோஷம் எங்கேயுமே நம்ம கிடைக்காது. ஸோ ஃபீல் ஹாப்பி ஃபார் இட். என்ஜாய் யுவர் ப்ரிப்ரேஷன், என்ஜாய் லிவிங், பி சேஃப். அப்புறம் பத்திரமா இருந்துக்கிட்டு நல்லா படிங்க. ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பை.